நம்மளோட சிவகுமார் அண்ணன் குடும்பமே இப்படித்தான். அப்பா வந்து முதல்ல கடன் சம்பாதிச்சுட்டு வராங்க. அப்போ நானும் திருப்பூர் மணிமாமாலேருந்து அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ சம்பாதம் முடிச்சோன்னா 2 ஆப்ஷன் வருது. மனோஜ்குமார் சார், நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க சொல்கிறேன். 2 ஆப்ஷன் வருது. இளவரசன் சார், பனகல் பார்க் எழுத்தாப்படி 3 ஏக்கரா இதை ஒரு புத்திசாலி வாங்கமானா, நானும் திருப்பூர் மணி அண்ணா அப்பா கிட்ட போய் அண்ணா பனகல் பார்க் எழுத்தாப்படி 3 ஏக்கரா அண்ணன், ஃபியூச்சரில் எங்கேயோ போயிருந்தேன். சிவகுமார் ராஜே, நம்மளுக்கெல்லாம் படம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கலாம், போய் வேப்ப மரத்துக்கு அடியில் கவுத்து கட்டில் போட்டு படிச்சுக்குவேன், அதுதான் நம்ம நேச்சர்னு சொல்லிட்டு அவங்க ஊர் காசி கமட்டம்புதூரில் சூலூருக்கு பக்கத்தில் 14 ஏக்கரா வாங்கினார். அது மாதிரி இப்போ இந்த பனகல் பார்க் இடம் எவ்வளோ மடங்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 100 மடங்கு வித்தியாசம். ஆனால் அதை பற்றி சிவகுமாரனை கவலையே படலை. அவருக்கு வேப்ப மரத்துக்கு அடியில் கவுத்து கட்டில் போட்டு படுத்துக்கணும். அதுதான் ஒரு விவசாயினுடைய உண்மையான மனநிலை. சரி, இவரை பார்த்தாவது எனக்கு புத்தி வரணுமில்ல. உங்க அப்பா பார்த்து நம்ம அந்த காலத்து சினிமாவில் வந்து கடன் நடிக்கிறது. கார்த்தி வந்து இவ்வளோ வருஷத்தில் 16 படத்தில் நடிச்சேன்னாங்க. நான் 1978 நடிக்க ஆரம்பிச்சு 1988 100 படத்தில் நடிச்சிட்டேன். 100 படத்தில் நடிச்சு கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. இதே தான் யாரு சேர்க்க சரியெல்லாமே தான் நம்மளும் கெட்டு போகும்ல. சிவகுமார் அண்ணன் கூட சேர்ந்து இதே வேப்ப மரத்தடி கவுத்து கட்டல நம்ம நண்பர் ராமநாதன் கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. விஜிபி பக்கத்தில் 7 ஏக்கரா. எவ்வளவு? 7 ஏக்கரா. சார் 7 ஏக்கரா சார் விஜிபி கிட்ட வாங்கினோம்னா சார் இப்படி ஏக்கர் சார். நம்ம சிவகுமார் அண்ணன் பாலிசி சார். சினிமா இல்லைன்னு வச்சுங்களேன், வேப்பமரத்துக்கு அடியில் போய் கவுத்து கட்டில் போட்டு படுத்து இனத்தோட சேர்ந்து நம்மளை வந்து ஒன்றும் தப்பு இல்லை. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வாழவாடிங்கிற இடத்துல ஒரு தோப்பு வாங்கி 1988 ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சு விட்டேன். இதுக்கு வந்து ஒரு பஞ்சு டைலாக் அடுக்கு மொழியில் வேற. அப்போவே நடிக்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. தென்னை மரம் வச்சு விட்டா வளர்றதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகும்ல. அதனால இப்போ வச்சு விட்டுருலாங்க தென்னை மரத்தை. மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சரியா இருக்கு. அதுக்கு மேலேயே சூரிய ஒருத்தனுக்கு மார்க்கெட் இருக்கு. ஏற்கனவே 10 வருஷம் நடிக்க வந்தாச்சு. இப்போதான் தென்னை மரத்தை வச்சுக்கிறோம். அது வளர்றதுக்கு ஒரு 7 வருஷம் ஆகும்ல. அது தென்னை மரம் மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு அந்த மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சரியா இருக்கு. நம்மளுக்கு அந்த காலத்தில் என்ன, ஒரு புல்லட் 350cc வாங்கிட்டு தலப்பா கட்டிட்டு காத்தி வர மாதிரி தடன்னு போய் ஏதாச்சும் எங்கள் உடம்புப்பேட்டையில் பொள்ளாச்சியில் படம் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கு நான் சொல்லி, மரம் வந்து 88 வச்ச மரம் தென்னை மரம் வந்து ஒரு 7-8 வருஷத்தில் வளர்ந்துடும் இல்லைங்களா. 95 மரம் வளர்ந்துருச்சு. மரம் வளர்ந்து 23 வருஷம் ஆகுது, இன்னும் மார்க்கெட் போகலீங்க. இதில் நம்ம ஒரு பக்கம் பாடுவாசின்னு சொல்லுவாங்க. மரத்தை கொண்டு ரொம்ப வயசாயிருச்சுன்னா அந்த மரத்தை எடுத்துட்டு வேற மரத்தை அந்த அளவுக்கு தான் மதிச்சு நடிச்சுட்டே இருக்கிறோம். என்னமோ